ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ ஹாய் ஹாய் எவ்ரிபடி, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஐ நோ லாக்டவுனில் எல்லாருமே வீட்லேயே ஸ்டக் ஆகிருக்கோம். ஸோ வெரி பிக் ஹாய் ஒன்ஸ் அகெயின் டு எவ்ரிபடி. ஸோ லாக்டவுன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? Mr. Sanjay Bharati, good to see you, sir. Hi, I'm just reading all the comments. Sushma, Bala, Pradeep, Satya, Subi John from USA, Shweta, Russell, Mano Tyagarajan. ஸோ எல்லோரும் லாக்டவுனில் இருக்கோம். பட் எனக்குமே சில நேரத்தில் வந்து ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. வீட்லேயே உட்காந்துட்ருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, சில நேரம் போர் அடிக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. பட் வேறு வழியே இல்லை. கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் அதுவும் இல்லாமல் ரொம்ப நம்மளே சென்சிபிளாக யோசித்து பார்த்தோம்னா இதோடைய எஃபெக்ட் அண்ட் இதோடைய பலன் என்ன அப்படின்னு நமக்கு டெஃபினட்டாக புரிய வரும். ஸோ இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய கண்ட்ரி, இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நம்ம கண்ட்ரியில் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து அதிகமாயிட்டிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே கண்ட்ரோல்டாக தான் இருக்குது நம்பர்ஸ். அண்ட் அதுக்கு முக்கிய காரணம் கவர்மெண்ட்டோடைய அந்த ஸ்டெப்ஸ், அப்புறம் டாக்டர்ஸ், மெடிக்கல் ஃப்ராட்டர்னிட்டியை சேர்ந்தவங்க, அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், ஹெல்த் மினிஸ்ட்ரி, நம்ம தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர், அப்புறம் சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர், அப்புறம் பிஎம், இங்கே இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், கார்ப்பரேஷன் ஸ்டாஃப்ஸ், அப்புறம் எவ்ரிபடி எல்லாருமே அவங்க லைஃப்பை ரிஸ்க் பண்ணி இந்த கோவிட் ஸ்ப்ரெட்டை வந்து தடுக்கிறதுக்காக அவங்களுடைய பங்கை வந்து ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளால் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இஸ் டு ஸ்டே அட் ஹோம் அண்ட் சேவ் our lives, our families' lives and all the people around us by not spreading this and by social distancing. ஸோ இதை நம்ம டெஃபினட்டாக வந்து பண்ணியே ஆகணும். ஏப்ரல் 15th வரைக்கும் 21 days, ஏப்ரல் 15th வரைக்கும் நினைக்கிறேன், 15th வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் தயவு செஞ்சு இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், இந்த லாக்டவுன், இந்த ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், இந்த விஷயத்தை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் வெளியே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய வீடியோஸ் வருது, நியூஸ் பேப்பரில் கூட பார்த்தேன், நிறைய வீடியோஸ் வருது சோஷியல் மீடியாவில். ஸோ மேக்ஸிமம் உங்களோட அத்தியாவசியமான வேலைகளை தவிர என்ன நடக்குது, போர் அடிக்குது, சும்மா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு எந்த ஒரு ரீசனுக்காகவும் வெளியே போகாதீங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் இட் இஸ் மஸ்ட் அண்ட் ரொம்ப அர்ஜெண்ட் எமர்ஜென்சினா மட்டும் ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் ஹவுஸ். ஸோ இப்போ வந்து ஐம் கோனா ரீட் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். உங்களுடைய கொஸ்டின்ஸ், உங்களுடைய தாட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க லாக்டவுனில், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் என் கூட யூ கேன் ஷேர், யூ கேன் சேட் வித் மீ, யூ கேன் ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ். அப்புறம் ஸோ ஒன் செகண்ட். நான் நல்லா இருக்கேங்க. நிறைய பேர் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்னுடைய வெல்னஸை பற்றி விசாரிக்கிறீங்க. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஆல். நான் நல்லா இருக்கேன். ஐம் ஹோம், ஐம் ஸ்டேயிங் ஹோம் அண்ட் ஐம் சேஃப். நானும் அண்ட் மை ஃபேமிலி.
ஸோ யா, I'm just reading your questions. அப்கமிங் ஃபிலிம்ஸ் பற்றி நான் லேட்டர் ஆன் டெஃபினட்டாக சொல்கிறேன். அப்புறம் தாராள பிரபு படத்தை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க அண்ட் நிறைய பேர் கொஸ்டின்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய விஷஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அன்ஃபார்ச்சுனேட்லி தாராள பிரபு படம் 3 நாள் தான் தியேட்டரில் ஓடிச்சு. ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. மண்டேக்கு அப்புறமா தியேட்டர்ஸ் அண்ட் மால்ஸ் ஷட் டவுனால் படத்தை எடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்குமே ஒரு என்ன சொல்கிறது, அது லைக் மீட் அவுட் பண்ண முடியல. பிகாஸ் அதோட ரொம்ப முக்கியமான விஷயமான இந்த லாக்டவுன் வந்து அதோட ரொம்ப முக்கியமான விஷயம். பல பேர் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அண்ட் இது ஒரு நேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு பேண்டமிக். ஸோ அது எதுவுமே பண்ண முடியல. பட் அந்த 3 நாளில் பார்த்தவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ அப்ராடில் ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிருக்கு லீகல் சைட்ஸில். அண்ட் இங்கே நிறைய பேர் இல்லீகல் சைட்ஸில் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் என் ட்விட்டர் அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ட்வீட் போட்டிருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கீங்க. நான் நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துருக்கேன் அண்ட் நிறைய கமெண்ட்ஸ், டிஎம்ஸ் நான் படிச்சுட்டேன். நிறைய ஸ்டோரிஸில் என்ன மென்ஷன் பண்ணிங்க, அதுவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ தாராள பிரபு படத்தை பற்றி மென்ஷன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ யா, கொஞ்சம் சங்கடமான விஷயமாக தான் இருந்தது. படம் தேட்டரில் ஓடி நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்துருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். எனக்கும் சரி, என் டீமுக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி. பட் யா, அண்ட் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இல்லீகல் வெப்சைட்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு பார்க்காதீங்க ப்ளீஸ். அப்ராடில் இஃப் ஐம் நாட் ராங் டென்ட் கோட்டா அப்புறம் சிம்ப்ளி சவுத் இந்த மாதிரி ஆப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு லீகல் ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸ். ஸோ அதில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அதில் பார்த்து போஸ்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி படத்தை பற்றி. அதுக்கப்புறம் இல்லீகல் வெப்சைட்ஸில் டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு இந்த படம் மட்டும் இல்லை, எந்த படத்தையுமே பார்க்காதீங்க. ஐ நோ இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கோம், வேறு வழி இல்லை, ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் இல்லீகல் வெப்சைட்ஸில் பார்க்காம இருந்தீங்கன்னா சந்தோஷம். அப்புறம் அமேசான் ப்ரைமில் தாராள பிரபு படம் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தியேட்டரில் பார்க்காதவங்க அமேசான் ப்ரைமில் நீங்கள் பார்க்கலாம். அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாக ஸ்க்ரீன் சீன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்க்ரீன் சீன் இல்லை நான் கூடிய சீக்கிரத்தில் வி வில் அனௌன்ஸ் தட். மோஸ்ட்லி இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் அமேசான் ப்ரைமில் வந்து அஃபிஷியலாக தாராள பிரபு படம் ரிலீஸ் ஆகும். அண்ட் நிறைய பேர் ரீரிலீஸ் பற்றி கேட்டிங்க. தாராள பிரபுவோட ரீரிலீஸ் எப்போ இந்த பேண்டமிக், இந்த கோவிட், இந்த சிச்சுவேஷன், இந்த லாக்டவுன் வந்து முடியுதோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன ஜியோ பாஸ் பண்ணுறாங்களோ, லைக் தியேட்டர்ஸ், மால்ஸ், மற்ற பப்ளிக் ஸ்பேசஸ்லாம் எப்போ வந்து ரீஓப்பன் ஆகுதோ அந்த டைத்தில் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளும் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் எங்கள் டீமும் டெஃபினட்டாக நாங்கள் எடுப்போம். அண்ட் அப்படி ரீரிலீஸ் ஆச்சுன்னா படம் கண்டிப்பாக ஆகும். அப்படி ரீரிலீஸ் ஆகும்போது நீங்கள் தியேட்டர்லேயும் படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சப்போஸ் ஆகலை அப்படின்னா எஸ், நான் சொன்ன மாதிரி அமேசான் ப்ரைமில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தாராள பிரபு படம் பார்த்துட்டு நிறைய பேர் டிஎம்ஸ், ட்வீட்ஸ் போட்டிருந்தீங்க. என்னோடய விவேக் சாரோட கெமிஸ்ட்ரி பற்றி, அப்புறம் என்னோடய ஆக்டிங் பற்றி, அப்புறம் என்னோடய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பற்றி, அப்புறம் படத்தில் பண்ணியிருக்கக்கூடிய விக்கி டோனருக்கும் இங்கேக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், படத்தில் பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ் பற்றி நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் படத்தை பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தீங்க.
ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் தேட். தேங்க்யூ ஸோ மச். நிறைய டிஎம்ஸ் அண்ட் நிறைய ஸ்டோரிஸில் என்ன மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க. நான் நிறைய இது வந்து ரீபோஸ்ட் பண்ண முடியல, ரீஸ்டோரி பண்ண முடியல. பட் நான் நிறைய ஸ்டோரிஸ் படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் அனுப்பிச்ச விஷஸ் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அண்ட் இன்னும் நிறைய மெசேஜஸ் நான் வந்து அன்ஓப்பன் மெசேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் டெஃபினட்டாக வந்து படிக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அப்பப்போ படிக்கும்போது அதை நான் வந்து சிலது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸ்டோரியில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் இது விக்கிடோன ரீமேக், இது எப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இது செட் ஆகாது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நான் நம்பினது ஒரே விஷயந்தான். இங்கே டேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ், டேரக்டர் கிருஷ்ணா பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸை நான் நம்பினேன். அண்ட் அவருடைய அந்த ஸ்கிரிப்ட் இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கக்கூடிய, நம்ம வேர்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டை நான் நம்பினேன். அண்ட் ஆப்வியஸ்லி த என்டையர் டீம், தேங்க்ஸ் டு மை டீம் தாராள பிரபு. என்னோட கரியரில் நான் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஆர் ஒரு மெச்சூரான ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்த அப்ரிசியேஷன் வந்து என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. டெஃபினட்டாக இட்ஸ் வெரி ஸ்பெஷல். தாராள பிரபு வில் ரிமெயின் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் in my career, and thanks for making it special for me. I owe everything to you all. So yeah, thank you so much. And இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு, அப்ராட், அப்புறம் பெங்களூர், ஃப்ரம் ஆந்திரா, தெலுங்கானா, ஃப்ரம் கேரளா, ஃப்ரம் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ், இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ ஐம் வெரி வெரி happy and I'm blessed and lucky to have you all. So yes, இப்போ நான் வந்து கமெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் போட்ட கமெண்ட்ஸுக்கு நீங்கள் எப்படா ரிப்ளை கொடுக்க போகிறேன்னு கேட்குறீங்களா? சாரி, நான் கொஞ்சம் உங்ககிட்ட சில விஷயங்கள் கன்வே பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் வந்து நான் பாட்டுக்கு அப்படி பேசிட்டே போயிட்டேன். ஸோ லெட் மீ ரீட் த கமெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, திருப்பி கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். I'm good. Thank you. And I'm really good. I'm doing good. I'm home. I'm safe. So வந்து how are youன்னு கேட்குறத விட நீங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா it will be better. And ஹாய் எல்லாருக்கும் ஹாய். ஸோ நிறைய பேர் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு போடுறீங்க. நான் ஹாய் சொல்லிகிட்டே இருந்தேன்னா அதுக்குள்ளே இந்த சேட் செஷனே முடிஞ்சிடும். ஸோ எல்லாருக்கும் ஹாய். Thank you thank you all of you for commenting. So நீங்கள் questions, yes, I'm going to read your questions. Sing a song. இந்த செஷனோட எண்டில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு நான் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் ரிவீல் பண்ணுறேன். போரிங் ஆர் எக்ஸைட்டிங்னு கேட்டிருக்கீங்க. இந்த லாக்டவுன் தானே, சில நேரத்தில் போரிங்காக இருக்குது, சில நேரத்தில் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு டெய்லி லைஃப்பில், நம்ம ரொட்டீனான லைஃப்பில் நம்ம வேகமாக அதிகம் நோக்கி ஓடிட்டே இருப்போம். வெளியே போவோம், ஒர்க்குக்கு போவோம், வருவோம், சாப்பிடுவோம், இல்லை ஜிம்முக்கு போவோம், இல்லை வீட்டில் பேசிகிட்டு இருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். நமக்கான டைம், அலோன் டைம், மீ டைம், செல்ஃப் டைம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது, நிறைய டைம் இருக்குது. ஸோ பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது இது எக்ஸைட்டிங்காக இருக்குது. பட் சில நேரங்களில் வீட்லேயே இருக்கோம், என்னடா பண்ணுறது, ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது கொஞ்சம் போரிங்காகவும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை குவாரண்டைன், இந்த லாக்டவுன் 1 வீக் இப்படி தான் போயிருக்கு. இன்னும் 2 வாரம் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. இம்மீடியட்லி ஆஃப்டர் லாக்டவுன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கனோஜன். ஃபர்ஸ்ட் திங், ஐ வில் டெஃபினெட்லி கோ அவுட் அண்ட் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். எஸ், தட் வில் பி த ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் மிஸ்டர் கர்மா, எஸ்டிஆரும் நீங்களும் சேர்ந்து மூவி பண்ணுவீங்களா அப்படின்றது கொஸ்டின் கிடையாது. அது எப்போ பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம் அப்படின்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பண்ணுவீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கு எஸ் ஆர் நோ அப்படின்ற கொஸ்டின் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அமைஞ்சதுன்னா லெட்ஸ் see something exciting. ஸ்ரீ செல்வா, என்னை வந்து பார்க்கணும். இப்போ யாரும் எங்கேயும் வராதிங்க, எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க. லாக்டவுன் முடிச்சுட்டு
ஸ்ரீ செல்வா. ஓகே, மீட் பண்ணுறதுக்கு என்னன்றது வில் சி. ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க ப்ரோ? இப்போதைக்கு எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது. பெரும்பாலும் பண்ணுற விஷயங்கள் காலையிலேருந்து வீட்டில் கொஞ்சம் ஃபிட்னஸ்க்காக எக்ஸசைஸ், அப்புறம் மூவிஸ், ஆன்லைனில் டிவி, சீரீஸ் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எங்கள் அப்பா நிறைய புக்ஸ் படிப்பாங்க, எஸ்பெஷலி தமிழ் புக்ஸ். இது வந்து சுஜாதா சாரோடைய, மறைந்து போன சுஜாதா அவர்களுடைய சிறுகதைகளுடைய தொகுப்பு, தூண்டில் கதைகள்னு சொல்லிட்டு இந்த புக்கு கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா. நான் கேட்டேன், ஏதாவது நல்ல புக்கு கொடுங்க, கொஞ்சம் ஈஸியாக படிக்கிற மாதிரின்னு. சுஜாதா சாரோடைய புத்தகங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப கலோக்கியலாக இருக்கும். இப்போது எப்படி ஒரு லைன் படிச்சு காமிக்கணும்னா, தேங்க்ஸ் சங்கர், அவன் அந்த புத்தகத்தை கடையில் நிறைய புத்தகங்களை வாங்கியிருக்கிறார், அந்த மாதிரி இருக்கிறதோட கோட்ஸில் நிறைய வந்து கலோக்கியலாக நம்ம பேசுகிற மாதிரி. ஒன்றும் இல்லைம்மா, இங்கே வந்து புக் ஷாப்பில் கொடுக்கணும், ஒரு நிமிஷம் இங்கே வா, அந்த மாதிரி ரொம்ப கலோக்கியலாக இருக்கும். ஸோ சுஜாதா சாரோடைய சிறுகதைகள் நான் நிறைய படிச்சிருக்கேன். பட் சமீபமாக புக்கு படித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த புக்கு எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு. ஸோ நான் படிக்க போகிறேன் அதை. ஸோ அது அப்புறம் த சீக்ரெட் புக் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஆல்ரெடி படித்த புக் தான். பட் சீக்ரெட் புக்கை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் எத்தனை வாட்டி வேணால் படிக்கலாம். நீங்கள் படிக்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த லா ஆஃப் அட்ராக்ஷன், த லா ஆஃப் ஆக்ஷன், இது வந்து பெட்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் 365 days டெய்லி டீச்சிங்ஸ் ஃப்ரம் த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கு வந்து டெய்லி ஒரு பேஜ் ஒரு 2 பேஜ் படிப்பேன். ஸோ 365 முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கலாம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அது எப்போ வேணால் படிச்சுட்டே இருக்கலாம், எவ்வளோ வாட்டி வேணால் படிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் ஐம் டூயிங். அப்புறம் 2-3 ஸ்கிரிப்ட் சினாப்சிஸ் இருந்தது, ஸோ அது படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் குக்கிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, அவங்களுக்கு இது கற்றுக் கொடுமா அது கற்றுக் கொடுமான்னு சொல்லி நானே இன்ட்ரெஸ்ட்டாக போய் கேட்டேன். எங்கள் அம்மா என்னடா அது திடீர்னு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில விஷயங்கள் பேசிக்காக நம்ம சர்வைவலுக்கான விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன் உண்மையாகவே. அண்ட் குக்கிங் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இட்ஸ் அன் ஆர்ட். எப்படி மியூசிக் எப்படி ஒரு ஆர்ட்டோ, எப்படி ஒரு ட்ராயிங், ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வரைங்க, அந்த மாதிரி இது வந்து ஒரு ஆர்ட். ஸோ அவ்வளோ ஈஸியாக டக்குன்னெலாம் எடுத்தோடனே வராது, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ திங்க் இப்போ எனக்கு கொஞ்சம் சில பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரியும். அப்புறம் எங்கள் வீட்டில் பேக் சைடில் வந்து ஒரு கிச்சன் கார்டன் இருக்குது. ஸோ எங்கள் அம்மா அதில் வந்து சில விஷயங்கள்லாம் எப்போவுமே லைக் தக்காளி, வெண்டைக்காய், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட இந்த கிச்சன் கார்டன்லேயே க்ரோ பண்ணி அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணி சமைப்பாங்க. அது ஒரு 2-3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னை வந்து கூப்பிட்டு இந்த இந்த கீரை, ஒரு வகையான கீரை ஒன்று இருக்குது. ஸோ அதோடைய முளை விட்ட பயிரை வந்து அந்த பேக்கில் போட்டு ஒரு குட்டி கோக்னட் ஷெல்லால் பண்ண ஒரு பாட் அதில் போட்டு இனிமேல் நீ தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தினசரி லைஃப்பில் நம்ம பண்ண முடியாத விஷயங்களில் நிறைய இப்போ பண்ண முடியுது. அந்த பிக் பாஸ் வீட்டில் நாங்கள் வந்து இந்த க்ளீனிங், குக்கிங், அப்புறம் வெசல் வாஷிங் இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பண்ணுறேன். அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் எங்கள் அம்மாவுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை போர் அடிக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா வீடு க்ளீன் பண்ணுறது, எங்கள் அப்பா அந்த திட்டுவார், இதை எடுத்து இதை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லியும் நம்ம அது பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்காது. ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். உபயோகமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்க, நல்ல கொஸ்டின். சொல்கிறேன் பண்ணும்போது. நிறைய கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். இஃப் யூ டிடன்ட் பிகம் அன் ஆக்டர் வாட், நான் என்ன ஆகிருப்பேன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆக்டராக இல்லைனா கண்டிப்பாக மியூசிஷியனாகவோ இல்லை ஸ்போர்ட்ஸ்
அது சம்மந்தப்பட்ட விஷயமா ஏதாவது நான் பண்ணியிருப்பேன். இஸ்பேட் ராஜாவும் இதே ராணி மூவி செகண்ட் பார்ட் வருமா? இது ஒரு நல்ல கொஸ்டின். இது டேரக்டர் ரஞ்சித் செய்யக்கூடிய அவரை தான் கேட்கணும். இஸ்பேட் ராஜா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபிலிம். ஏன்னா கௌதம்ன்ற கேரக்டர் வந்து எனக்கு பர்சனலாக நான் பண்ண பர்ஃபார்மன்ஸஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் கௌதம் இஸ்பேட் ராஜா. ஸோ பார்ட் 2 பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். லெட்ஸ் see. தாராள பிரபு இஸ் நைஸ், மிஸ் டு வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஃபார் தேட். ரைட் நவ் whom do you miss so much? என்னுடைய நண்பர்கள், மை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்கள பார்த்து ஆயிடுச்சு, ஒரு 10 நாள் மேலே ஆயிடுச்சு. ஸோ அவங்கள தான் மிஸ் பண்ணுறேன் நான் இப்போது. ஹாய் அண்ணா, ஹாய் அண்ணா, ஹாய் அண்ணா, ஹாய் அண்ணா நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஹாய் டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாய். முயல் ஹரிணி, போங்கண்ணா, மெசேஜ் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேறீங்க. ஐம் சாரி. படிச்சுட்டு உங்களோட மெசேஜ் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுறேன். மணிகர்ணிகா, யூ ஆர் லுக்கிங் லைக் சூர்யா, டிட் யூ ஃபீல் இட் ப்ரீவியஸ்லின்னு கேட்டிருக்கீங்க. அது நானே எப்படி சொல்கிறது, யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும் அப்படியா அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்லும் போதே தான் எனக்கு யோசிக்க தோணுது அந்த மாதிரி. சூர்யா சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். பட் எனக்கு அந்த கம்பேரிசன் பற்றி என்ன கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஆக்டர் அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். அவருடைய படங்கள் பார்த்து நான் நிறைய இம்ப்ரெஸ் ஆகி, நான் ஆக்டிங்கில் வரத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் பார்த்து வியப்பாக பார்த்துருக்கேன். அண்ட் அவருடைய ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். அவருடைய ஒரு புத்தகமும் நான் படிச்சிருக்கேன். சூர்யா சாரோட இப்படிக்கு சூர்யா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதையும் படிச்சிருக்கேன். ப்ரோ, ஆர் யூ கீபோர்ட் பிளேயர்? கீபோர்ட் பிளேயர்லாம் இல்லை, கீபோர்டு வாசிக்க தெரியும். மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். கீபோர்ட் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கீபோர்ட். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் இட். ஐ ஜஸ்ட் லவ் மியூசிக் அண்ட் ஐ லவ் பிளேயிங் மை கீபோர்ட். ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க மோகன்ராஜ். எஸ், வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச வீட்டில் இருக்கக்கூடிய டம்பிள்ஸ் அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய சில ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா பார்க்குறாங்க, இவன் என்ன தண்ணி பாட்டில்லாம் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. பட் யா, ஜஸ்ட் டு ஸ்டே ஃபிட். ஸோ நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ், ஃபிட்னஸ்க்காக, ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக. ஏன்னா இந்த லாக்டவுன் போது எங்கள் ட்ரெயினர் என்னை சொல்லி அனுப்பிச்சது ஒரு விஷயந்தான், ப்ரோ வீட்லேயே இருக்க போகிறீங்க, சாப்பிட்டு தயவு செஞ்சு வெயிட்டு போட்டுறாதீங்க, போர் அடிக்கும், நிறைய ஜங்க் சாப்பிடுவீங்க அப்படின்னு. பட்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸு அது பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இஸ்பேட் ராஜா தேன் மிட்டாய் ஃபைட் வேற லெவல். யார் இது? தருண் பாலசுப்ரமணியம். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ். எனக்கு ஷூட் பண்ணும் போதே அது ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக, ரொம்ப ஒரு வெறியோட பண்ணேன் நான். தாராள பிரபு சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கீங்க. கௌதம் வேல் தேங்க்யூ. வாட் அபவுட் மூவி வித் தளபதி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க. அகெயின் நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன். அண்ட் விஜயனா இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக இட் வுட் பி கிரேட். கனோஜன் வந்து கேட்டிருக்கீங்க, டேரக்டர் கார்த்திக் வர்சஸ் ஃப்ரெண்ட் கார்த்திக். ஸோ எஸ், என்னுடைய ஃப்ரெண்ட் கார்த்திக் சுந்தர் இஸ் டைரக்டிங் மை நெக்ஸ்ட் ஃபிலிம். இது வந்து தெலுங்கு படம் பெல்லி சூப்புலோடைய ரீமேக். ஆல்மோஸ்ட் இல்லை, படத்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ லாக்டவுன்னால் அது வந்து பாதியில் நிற்கிது. ஒன்ஸ் த லாக்டவுன் இஸ் டன், திருப்பி ரெஸ்யூம் ஆகும். ஸோ என்னுடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் சின்ன வயசுலேருந்து கார்த்திக் சுந்தர், அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டேரக்டர்ன்றதுனால அவருன்னு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு அப்படின்னு நான் சொல்லும் போது நான் அவன் தான் சொல்லுவேன். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எனக்கு க்ளோஸாக கார்த்திகை பார்த்ததுனால
எனக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கு அவனை நல்லா தெரியும். பட் டேரக்டர் கார்த்தி வந்து எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்டாக ஜாலியாக பேசுவோம், டிஸ்கஷன் போதும் வந்து சும்மா லைக் ஒரு ஃப்ரெண்டாக அப்படியே தான் இருக்கும். பட் டேரக்டர் கார்த்தியா ஃப்ரெண்டு கார்த்தியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். பட் டேரக்டர் கார்த்திகிட்ட வந்து ஒரு பயங்கரமான ஒரு அமைதி இருக்குது, பயங்கரமான ஒரு சின்சியாரிட்டி இருக்குது. அது ஜென்ரலாகவே அவன் அப்படி தான். பட் இந்த டேரக்டர் வெர்ஷன் ஆஃப் கார்த்தி வந்து இன்னும் கொஞ்சம் சின்சியர், ஹானஸ்ட் அண்ட் டிசிப்ளின், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான். ஸோ சின்ன ஒரு கடுகு அப்படி நவுந்துருந்தா கூட இல்லை அது அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ எஸ். அண்ட் அந்த படத்தோடைய ஸ்டார் காஸ்ட் பிரியா பவானி சங்கர், அப்புறம் அன்புதாசன், அபிஷேக், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அப்பா கேரக்டரில் வேணுவர்கன் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்போ நான் ரிவீல் பண்ண விரும்பலை. படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் வில் பி அவுட் வெரி சூன். வெரி சூனாக என்னென்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு மாதத்துலேயோ இல்லை ஒரு 2 மாதத்துக்குள்ளேயோ இந்த லாக்டவுனை பொறுத்து டீம் will decide and will release the title and the first look of my next film along with Priya Bhavani Shankar. Yes. So அதுதான் என்னுடைய அப்கமிங் ஃபிலிம். அப்புறம் நிமி இஷா, நீங்கள் என்ன மெசேஜ் போட்டிருக்கீங்கன்னா, யூ லுக் வெரி மச் லைக் மை பிரதர், ஹீ இஸ் நோ மோர் நவ். ஓ, ஐ ஃபாலோ யூ லாட் சின்ஸ் பிக் பாஸ், ஐ மிஸ் ஹிம் அண்ணான்னு கூப்பிடலாமா? நிமி இஷா, ஐம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி ஃபார் யுவர் லாஸ். ஆனால் ஹரீஷ் அப்படின்ற ஒருத்தரில் நீங்கள் உங்கள் அண்ணனை நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா அதோட சந்தோஷம் வேறு எனக்கு ஒன்றுமே கிடையாது. நிமிஷா, யூ ஆர் மை சிஸ்டர் அண்ட் ஐ எம் யுவர் பிரதர். ஸோ அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் ஆளாக நான் வந்து ஒரு அண்ணனாக உங்களுக்கு நான் நினைப்பேன். இது நான் சும்மா ஒரு பேச்சுக்காகவோ இல்லை இந்த லைவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்றதுக்காக சொல்லலை. யூ கேன் ஆல்வேஸ் ஒரு அண்ணன் இருக்கான் எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். எப்போவுமே கவலைப்படாதீங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. ஸ்வாதி, சாரி உங்கள் மெசேஜ் நான் படிக்கலை. நான் படிச்சுட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எஸ். நாகேஸ்வரி கோவிந்த்ராஜ் ப்ரோ, உங்கள் ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு யாராவது ஒருத்தர் 2 பேர் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டயத்தில் எஸ்பெஷலி இந்த கோவிட் பேண்டமிக் ஸ்ப்ரெட், இந்த வைரஸ் இந்த ஸ்ப்ரெட் இந்த டயத்தில் ஒரே ஒரு விஷயந்தான், கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தேவையில்லாத அன்னெசரியான மெசேஜஸை வாட்ஸ்ஆப்லேயோ இல்லை எங்கேயுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. அது ஒரிஜினல் மெசேஜா இல்லை லைக் ஃபேக் மெசேஜா இல்லை உண்மையான விஷயமா அப்படின்னு தெரியாமல் தேவையில்லாமல் அது வந்து பேனிக் க்ரியேட் பண்ணும். 2வது, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் மேட்டர் நம்ம ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் அடுத்த விஷயம் வந்து ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் இதுலேருந்து மீண்டு வந்து திருப்பியும் நார்மல் லைஃப்க்கு நம்ம சீக்கிரம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் we should pray and அதுக்கான முயற்சிகள், அதுக்கான நம்மளுடைய பங்கு என்னன்றதை வந்து நீங்கள் உணர்ந்து நீங்கள் அதை எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ரொம்ப பெரிய மெசேஜாக கொடுத்துட்டணும். தளபதி சொல்கிற மாதிரி பிடிச்சிருந்தா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா லோகேஷ் கேட்டிருக்கீங்க. எனக்கு பிடிச்ச டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸே எனக்கு நிறைய பேர் கூட திருப்பி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஆசைகள் இருக்குது. பட் அதையும் மீறி நான் ஒர்க் பண்ணாத எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் வந்து இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள்.
இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்து லைக் ஃப்ரம் பொல்லாதவன். ஏன்னா நான் ரொம்ப ஒரு க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து பார்த்துருக்கேன். என்னோடய பொறியாளன் படத்தோடைய ப்ரொடக்ஷன் அவர் தான் படத்தை ரிலீஸ் பண்ணார் கிராஸ் ரூட் மூலமாக. ஸோ இஸ் a வெரி வெரி நாலேஜ்ட் பர்சன். அதாவது நான் ஒரு 2-3 வாட்டி மீட் பண்ண போயிருக்கேன். அவர் கூட நிறைய இன்ட்ராக்ஷன், அவர் கூட அந்த 2 வாட்டி மீட் பண்ணும்போது ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம், அவர் அந்த படத்தில் சொல்லியிருப்பார், எதை வேணால் நம்ம வந்து நம்மக்கிட்டேருந்து பிடிங்கிடுவாங்க, ஆனால் நம்ம வந்து படிப்பை மட்டும் நம்மக்கிட்டேருந்து பிடுங்கவே முடியாதுன்னு. அதுக்கு உண்மையான உதாரணம் அவர் தான். ஏன்னா அவரோட இடம் பார்த்திங்கன்னா அவரை சுற்றி புத்தகங்கள் தான் இருக்கும். அண்ட் அவருக்கு புறானா உயிர். ஸோ அந்த மாதிரி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் சார் கௌதம் மேனன். கௌதம் சாருடைய படங்கள் ஐ ஜஸ்ட் லவ் இட். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் அதுலேருந்து ஒரு 1-2 பேர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்குன்னு நிறைய மற்றவங்க எல்லோரும் வந்து எனக்கு பிடிக்காதோ இல்லை அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்டென்ஷன்லாம் கிடையாது, அப்படின்ற நோக்கம்லாம் எனக்கு கிடையாதுங்க. ஸோ நீங்களே அந்த மாதிரி தப்பாக எதுவுமே எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குனே ஒரு கும்பல் இருக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ இக்னோர் நெகட்டிவிட்டி, ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், ஆல்வேஸ் டேக் த பாசிட்டிவ் திங்ஸ். நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணிட்டீங்கனாலே பாதி வேலை முடிஞ்சு போச்சு, பாதி சக்ஸஸ் நம்ம சைடு வந்த மாதிரி. ஸோ ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். விச் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி ஆஃப் யோர்ஸ்? அப்படி ஒரு பர்டிகுலர் படத்தை சொல்ல முடியாது. ரைட் நவ் தாராள பிரபு. பிகாஸ் நான் மெசேஜ் ஓரியன்டாக நான் சொன்ன மாதிரி எந்த படமும் பண்ணதில்லை. ஸோ இந்த படம் வந்து பார்த்துட்டு நிறைய டச்சிங்கான கமெண்ட்ஸ், டச்சிங்கான காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடச்சிது ஆஃப்டர் தாராள பிரபு. ஏன்னா இந்த படமே வந்து குழந்தையின்மை பற்றி, அப்புறம் ஸ்பெர்ம் டொனேஷன் பற்றி, அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ரிலேட்டட் டு தட். ஸோ ஒரு கப்பிள் வந்து 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போது அவர் வந்து இந்த தாராள பிரபு படத்தை பார்த்துருக்காரு. இது நான் ட்விட்டரில் வந்து அவர் எனக்கு ட்வீட் பண்ணியிருந்தார். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். இந்த படத்தை பார்த்துருக்காரு. இந்த படத்தை பார்த்துட்டு இப்படி கூட குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லைனா அடாப்ஷன்ற ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் படத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு எனக்கு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோசனையே போகல. பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது, 10 வருஷமாக நம்ம குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறோம், ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு தேட். ஸோ அதனால் ரைட் நோ இப்போ நான் தாராள பிரபு தான் எனக்கு மைண்டில் நிற்கிது. புவனா, ஹர்ஷினி, தேங்க்யூ. அப்புறம் பிரது 52, ஓகே, தேங்க்யூ பிரது. ஃப்ளோரல் குவீன், ஹாய். காவிஎஸ், அப்புறம் ஷிரீன், நான் சேஃபான்னு கேட்டிருக்கீங்க. ஐம் வெரி சேஃப். நீங்கள் சேஃபாக இருங்க, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அப்புறம் மனஸ் ஃப்ரம் ஹைதராபாத், ஹாய், தேங்க்யூ. ஃபுட்பாலர் சஹாரா, எனக்கு அட்வென்ச்சர் பிடிக்குமா? அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது, அட்வென்ச்சர் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. நான் வந்து கொஞ்சம் நியூட்ரல். அப்புறம் பியார் பிரேமா காதல் ஜி திரை சேனலில் இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ படத்தை பார்க்காதவங்க இல்லை மேபி திருப்பி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். படத்தை இப்போ ஓடிட்டுருக்கு ஆன் ஜி திரை சேனல். ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அகெயின் தாதா சேர்லேருந்து ஆரம்பித்து யுவன் சார், ரஹ்மான் சார், அனிருத், சாம் சிஎஸ், தமன், நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேர் விட்டேன் ஆக்சுவலி. ஸோ ஃபேவரட் அப்படின்னா நிறைய இருக்காங்க. ஜானு மேலு, ஹாய். தௌஃபிக் மொஹைதீன்
கொரோனா பற்றி அட்வைஸ் பண்ணுங்கள். நான் நிறைய கொரோனா பற்றி பேசிட்டேன். அது அதிகமாக அதை பற்றி பேச தான் எல்லாருக்கும் வந்து ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ ரொம்ப சிம்பிள், நான் என்ன சொல்லிட்டேன் என்னுடைய வியூஸை. ஸோ யா, லைஃப் ரூலர் அண்ணா, ஷேர் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் யுவர் லைஃப் டேர்னிங் பாயிண்ட். பொறியாளன் படம் வந்து என் கரியரில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 இயர்ஸாக இருக்கேன். இதுக்கு முன்னாடியும் படங்கள் பண்ணியிருக்கேன். பட் எஸ், பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடச்சிது. ஸோ அது வந்து இன்னொரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். அதுக்கு முன்னாடி நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங் வேணாம், எனக்கு நடிப்பு தான், எனக்கு சினிமா தான் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ 3 months இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டு 3 monthsலேயே குவிட் பண்ணேன். ஸோ அது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துலேயும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. பவித்ரி நாயுடு, ஹாய் ஃப்ரம் மலேசியா. ஹாய். Sorry, 1 second. ஹாய் ஹலோ, நிறைய ஹாய் ஹலோ மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. நிஷா இளங்கோன், என் மூவி பார்த்துட்ருக்கேன், பியார் பிரேமா காதல். ஓகே, என்ஜாய். தர்ஷினி 20. சூப்பர் சுனில், உங்கள் இன்ஸ்பிரேஷன் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரி. நிறைய பேர் நான் வளர்ந்து வர டயத்தில், லைக் டீனேஜராக இருக்கும்போது, அப்புறம் சின்ன வயசில் இருக்கும்போது, அப்புறம் நான் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படும் போது, நிறைய ஒரு கட்டத்துலேயும் நிறைய பேர் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின்லி ஆக்டிங், எனக்கு அந்த ஆக்டிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் ஆக்டர்ஸ் பேர் நிறைய பேர் சொல்ல விரும்புகிறேன். ரஜினி சார், விஜய் சார், எஸ்டிஆர் அவர்கள், அப்புறம் சூர்யா சார். அந்த மாதிரி ஒரு கட்டத்துலேயும் நிறைய பேர் என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ரொம்ப விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரஜினி சார், அப்புறம் எஸ்டிஆர் அண்ணா. ஸோ எஸ். அப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய பேர், நிறைய ஆக்டர்ஸ், అల్లు అర్జున్ గారు, அப்புறம் ఎన్టీఆర్ గారు, మై ఫేవరెట్ మహేష్ బాబు గారు, అండ్ ఆల్సో మై నానా நானி గారు, நானி ப்ரோ. ஸோ யா, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஷரண்யா 715, ஐம் அடிக்டட் டு யுவர் வாய்ஸ். தேங்க்யூ. உங்களை மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறனால தான் நான் வந்து லைக் பாடணும், எனக்கு உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது எப்படியாவது நான் நல்லா பாடணும். நிறைய லைக் சாங்ஸ் ஏதாவது என் படத்தில் இல்லை சம்திங், ஏதோ ஒரு மியூசிக் வீடியோ ஒரு ஆல்பம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோண்டிகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் என்னோடய வாய்ஸ் அண்ட் மை மியூசிக் சம்மந்தமாக. அப்துல் ரஹ்மான், ஓகே.
பியூட்டிஃபுல் டிசாஸ்டர் மிஸ் பியூட்டிஃபுல். ஹாய் சிஸ்டர், ஹலோ. ராம், எஸ் ப்ரோ, நான் சேஃபாக தான் இருக்கேன், நீங்கள் சேஃபாக இருங்க. டிபி மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் மூவிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக, டெஃபினட்டாக. கத்தி பிரபு தேங்க்யூ. தாள பிரபு பற்றி மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. விஷ்ணுவர்தினி செல்வம், சென்ட் ஜோசஃபில் தான் படிச்சிங்க? எஸ், அந்த 3 மாதம் நான் படித்த கல்லூரி சென்ட் ஜோசப் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இதுக்குள்ளே போகலாம். என்ன போட்டிருக்கீங்க, போஸ்ட் பண்ணியிருக்கீங்க பார்க்கலாம். Do you love மலையாளம் ஃபிலிம்ஸ்? எஸ், இப்போ கூட நான் ரீசெண்டாக ஐயப்பனும் கோஷும் அப்படின்ற படம் நான் பார்த்தேன். நல்ல கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கீங்க. கிருத்திகா 0505, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள என்ன சொல்லுவீங்க? அப்படி அட்லீஸ்ட் அவங்கள என்னை பற்றி தப்பாக பேசி அவங்களுக்கு சந்தோஷம்னா அவங்கள தப்பாக பேசிக்கோங்க, வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அதை பற்றி கேட்டுட்டு அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு நம்மளும் இறங்கி போய் அந்த இடத்துல நாங்கள் நிற்கக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசமே இல்லாமல் போயிடும். பட் நம்மளை திருத்திக்கிறதுக்காக யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அதை நான் டெஃபினட்டாக எடுத்துப்பேன். நம்ம நண்பர்களோ, நமக்கு பிடிச்சவங்களோ, நமக்கு தெரிஞ்சவங்களோ, நமக்கு நெருங்கி இருக்கிறவங்களோ. டாக்டர் நிதின் பிடிஎஸ், ரூரல் த்ரில்லர்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க. ரூரல் சப்ஜெக்ட் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப நாளாக ஆசை தான். இன்னும் அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட் எதுவும் கேட்கலங்க. பட் அந்த மாதிரி கிடச்சி அமைஞ்சதுன்னா டெஃபினட்டாக. ஓகே, தர்ஷினி முருகேஷ், வாட்ஸ் யுவர் பிக்கஸ்ட் ஃபியர் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? நாட் டு லூஸ் த பர்சன் ஹூ ஐ ஆம். ஸோ அதை நான் லூஸ் பண்ணிட்டேன்னா எல்லாமே மாறிடும். ஸோ அதுதான் பிக்கஸ்ட் ஃபியர். எஸ். Vimi Rao, what did you enjoy about working with Vivek sir? Vivek sir உடைய ஆஃப்-ஸ்க்ரீன் பர்சனாலிட்டி பயங்கர ஃபன்னான பர்சன், பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக் யங் பர்சன் அட் ஹார்ட். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது விவேக் சார் கூட ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் அவர் வந்து இப்போ ஒரு சீன், ஒரு ஷார்ட் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னா விவேக் சார் வந்து அதுக்கு உட்காந்து ஒரு 7-8 வாட்டி ப்ரிப்பேர் பண்ணுவார். லைக் மானிட்டர் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மானிட்டர் பார்ப்போம், ஒரு 7-8 வாட்டி பார்ப்போம். அதுலேயே நமக்கு வந்து பயங்கர தரவாகிடுவோம். அந்த லைன்ஸு, மூமெண்ட்டு, என்ன சொல்லணும், என்ன பேசணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு. அப்புறம் டேக் வரும்போது நமக்கு இந்த பேசிக்ஸ்லாம் நமக்கு மைண்டில் ஆல்ரெடி ரெஜிஸ்டராக இருக்கிறதுனால இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் விவேக் சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் நான் சொல்லலாம்.
ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விவேக் சார் கூட பண்ணது. அண்ட் எங்களோட கெமிஸ்ட்ரி பற்றி பெரும்பாலான கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Pavitra Krishnan, hi Anna, we never see you anger during what is the secret to be calm in every situation? ஆக்சுவலி எனக்கு நிறைய கோவம் வருங்க, பட் எல்லாருக்கிட்டையும் கோவம் வராது. உரிமை இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் கிட்ட தான் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கரெக்டான ஆள் கிடையாது அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபேவரட் மணிரத்ன மூவி ஆல்வேஸ், ஆக்சுவலி 2 இருக்குது. நாயகன் / அலைப்பாயுதே. What have you been doing during this stay home period? நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, பட் நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த சர்ப்ரைஸை வந்து இப்போ நான் இந்த செஷன் முடிய போகிறதுக்குள்ளே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் 1 செகண்ட். அது என்னன்னா, ஸோ நான் இந்த வீக் 1 வீக் இந்த லாக்டவுனில் இருந்த இந்த 1 வீக் என்னோடய ஐபேடில் வந்து கராஜ் பேண்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. மியூசிக் ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர், மியூசிக் கம்போஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் எதுலேயும் வந்து ரிலீஸ்லாம் பண்ண போகிறதில்ல. பட் நான் சும்மா லைக் எனக்கு மியூசிக்னால் பிடிக்கும். ஸோ ரொம்ப வெட்டியாக இருந்ததுனால பேசிக்கலி ஸோ நானே சும்மா எழுதி பாடி இந்த பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் எல்லாருக்கும் நான் அதை ப்ளே பண்ண போகிறேன். இது ரொம்ப சீரியஸான ஒரு லைக் ஒரு சாங், ஒரு ஆல்பம்க்கு ரிலீஸ் பண்ண போகிற சாங் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப ரஃப்பான ஒரு சும்மா ஜாலியாக ஒரு பொழுதுபோக்காக பண்ண ஒரு சாங். ஸோ பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா திட்டாதீங்க. ரொம்ப ஜாலியாக பண்ண சாங் தான். ஸோ இப்போ நான் அதை ப்ளே பண்ண போகிறேன் என்னோட ஐபேடில். ஸோ நீங்கள் ஓகே அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் உங்களுக்காக. இது வரைக்கும் எங்கேயுமே ரிலீஸ் பண்ணல. ஸோ நீங்கள் ஓகே அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த சாங்கை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷ் ஆயிடா. ஸோ ஓகே, ஸோ யூ ஆல் ரெடி? ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான். ஸோ கொஞ்சம் ஆடியோ லெவல்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் சும்மா ரஃப். ஸோ திஸ் இஸ் கராஜ் பேண்ட் சாஃப்ட்வேர். ஸோ எஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இது நிறைய பேருக்கு இது பழக்கம் இருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு நான் சும்மா சொல்கிறேன். இப்போ நீங்கள் கீபோர்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா சாரி 1 செகண்ட். கிட்டார். ஸோ அப்படி டச் பண்ணிங்கன்னா
இப்படி ப்ளே பண்ணலாம். ஸோ இப்படி தான் நான் ப்ளே பண்ணேன். ஸோ உங்களுக்காக இந்த சாங்கை இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். ஓகே, சேர இடையில்ல, நேரம் சரியில்ல, சேர்ந்து இருப்போம் வழியில்ல. கூலாகிருப்போம், ஃபியரத்தான் கொஞ்சம் குறைப்போம். கிளியராயிருப்போம், ஈஸியா விரட்டி அடிப்போம். கூலாகிருப்போம், ஃபியரத்தான் கொஞ்சம் குறைப்போம். கிளியராயிருப்போம், ஈஸியா விரட்டி அடிப்போம். ஸோ ரொம்ப ஜஸ்ட் ஃபார் ஃபன் பண்ண பாட்டுங்க. இதில் பெரிய மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கான இப்போ தான் நானே ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஸோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஓரளவுக்கு கற்றுக்கிறத வச்சு இந்த கராஜ் பேண்ட் சாஃப்ட்வேரில் இந்த பாட்டு ஒரு 2 days முன்னாடி சும்மா ரஃபாக கம்போஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் கூட லாக்டவுன் சாங் அப்படின்னு சும்மா அப்போதைக்கு டெம்பரரியாக நேம்ட் இட். பேக்ரவுண்ட் ஓடிட்டு இருக்கு. எங்கும் போக வழி இல்ல, ஒன்ன சேர இடம் இல்ல, நேரம் சரியில்ல, சேர்ந்து இருப்போம் வழியில. எங்கும் போக வழி இல்ல, ஒன்ன சேர இடம் இல்ல, நேரம் சரியில்ல, சேர்ந்து இருப்போம் வழியில. கூலாகிருப்போம், ஃபியரத்தான் கொஞ்சம் குறைப்போம். கிளியராயிருப்போம், ஈஸியா விரட்டி அடிப்போம். கூலாகிருப்போம், ஃபியரத்தான் கொஞ்சம் குறைப்போம். கிளியராயிருப்போம், ஈஸியா விரட்டி அடிப்போம். ஒன்ஸ் அகெயின் உங்களுக்காக ப்ளே பண்ணி காமிச்சிட்டேன். அகெயின் இது எங்கேயும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சாங்லாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா ஃபார் ஃபன் சேக் பண்ணது. ஸோ நீங்கள் பாடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக பாட்டும் போட்டு காமிச்சு உங்கள் கூடவும் பாடிட்டேன். ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாரையும் வந்து ஆஃப்டர் வெரி லாங் டைம் இந்த லைவில் சந்தித்ததில். ரொம்ப நாளாக எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாரையும் சந்தித்ததில் ஒன்ஸ் அகெயின் ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த லவ், தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். இது எப்போவுமே எனக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போது ரொம்ப முக்கியமான விஷயமான இந்த லாக்டவுன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லோரும் மறுபடியும் இது வலியுறுத்திகிட்டே இருக்காங்க. இது வந்து திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. பிகாஸ் இந்த விஷயம் பண்ணலைன்னா இது ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்பெயினில் ஒரே ஒரு நாளில் 950 பேர், அதாவது 950 பேர் இறந்து போயிருக்காங்க ஒரே ஒரு நாளில். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ஊருக்கு வந்துன்னா நம்மளால் நிச்சயமாக வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் இந்தியா இஸ் அ வெரி வெரி ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஸோ அதனால் ப்ளீஸ் கவர்மெண்ட்டோடைய இந்த ரூல்ஸை, இந்த லாக்டவுனை 100% ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் நம்ம சுற்றி இருக்கிற நம்ம
கம்யூனிட்டிக்காகவும் சொசைட்டிக்காகவும் நம்ம நேஷனுக்காகவும் எல்லாருக்காகவும் stay home, stay safe, be happy, be positive, spread positivity and spread laughter. And thank you everybody. நீங்கள் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் நான் படிக்கலை, பட் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருந்தேன். சில கமெண்ட்ஸ் படிக்க முடிஞ்சது, சில கமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடிஞ்சது, சில கொஸ்டின்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ see you all soon. அடுத்த படத்தோடைய அப்டேட்ஸ் ஒரு வாட் எவர் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல, பட் we will all stay connected on Instagram. ஸோ சீக்கிரமாக இன்னொரு லைவ் செஷனில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் நண்பர்களும் குடும்பங்களும் சேஃபாக இருக்கணும். and I'll pray for that. Thank you all, love you all, see you all, bye.